ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தங்கலான் திரைப்படம் வந்து மாபெரும் சாதனை, அதாவது ஒரு உலக சாதனை அப்படின்னு சொல்லலாம். வசூலில் வந்து இவ்வளோ பெரிய சாதனை படைச்சது விக்ரம் ஃபேன்ஸ்க்கும் சரி, மற்ற ஃபேன்ஸ்க்கும் சரி செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க. அதாவது பிரம்மாண்டமாக ஒரு கடந்த ஆகஸ்ட் 14 வெளிவந்த திரைப்படம் பேர் தான் தங்கலான். இந்த திரைப்படத்தை வந்து ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் வந்து தயாரிச்சிருந்தாங்க. சியான் விக்ரம் மற்றும் பாரஞ்சித் கூட்டின பிரம்மாண்டமாக இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றுச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி வேணும். சில தரப்பு மக்கள் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம், சில தரப்பு மக்கள் வந்து ஒரு குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலுமே வந்து நம்மளோட விக்ரம் ஆக்டிங் மட்டும் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. வசூல் ரீதியாக வந்து ஆனால் வந்து முதல் 2 நாள் வந்து செம்ம பட்டையை வந்து கல்பிது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி வேணும். முதல் நாள்லேருந்தே வந்து இப்போ வரைக்கும் வந்து வசூலில் வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ வரைக்கும் நம்பர் 1ஆகவே இருக்குது. இதில் வந்து தங்கலான் திரைப்படம் இது வரைக்கும் வந்து எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு போஸ்டரோட நியூஸ் வந்திருக்குங்க. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் செம பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அதாவது நம்ம தங்கலான் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட உலகளவில் வந்து 100 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு அஃபிஷியல் போஸ்டர் மாதிரி விட்டுருக்காங்க. இந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள்லேயும் வந்து வெறும் 5 திரைப்படங்கள் தான் வந்து 100 கோடியை தொட்டிருக்குங்க. அதாவது அரண்மனை 4, ராயன், இந்தியன் 2, மகாராஜா, அந்த திரைப்படங்கள் வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படமாக இணைஞ்சிருக்கு. இந்த பட்டியல் வந்து நம்மளோட விக்ரமுக்கு வந்து பெரிய ஒரு ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லும். அவருக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேன்ஸுக்கும் வந்து செம்ம பெரிய ஒரு பெருமையான விஷயமும் கூட.